Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நம்ம DRDOல ரிலீஸ் ஆகிருக்க 3 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஐடிஆர் அண்டர் DRDOல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இட் இஸ் ஃபார் வாக்-இன் இன்டர்வியூ. என்ன ப்ரோக்ராம்காக அப்படின்னா ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆஸ் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டான ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஇ ஆர் பிடெக் இன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வித் வேலிட் கேட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா எம்இ ஆர் எம்டெக் இன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் போத் அட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் கேட்டிருக்காங்க. இதுக்கான டிசிப்ளின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிசர்ச் அசோசியேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஹெச்டி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி கேட்டிருக்காங்க ஆர் எம்இ எம்டெக் அண்ட் 3 years ஆஃப் ரிசர்ச் டீச்சிங் அண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான டிசிப்ளின் என்ன அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இடிசி, இஎன்ஐ, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்கும் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ல லாஸ்ட்டில் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அலாங் வித் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் இவங்க கேட்டிருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு நம்ம ஆன்லைனில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே டைப் ரிட்டனாக அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் அப்ளிகேஷன் நாட் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12th June அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லைன்னா ஃபிசிக்கல் மோடில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமெயிலில் தான் நமக்கு ஷார்ட்லிஸ்டட் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நமக்கு தெரிய வரும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட், ஃபெலோஷிப்போடைய எமோலுமெண்ட்ஸ் என்ன அண்ட் ஜாப் டெம்ப்ரவரியாக இல்லை பெர்மனெண்ட்டாக அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ பீரியடுக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி டிக்ளரேஷனை முடிச்சுட்டு அட்டஸ்டட் காப்பீஸோடு நம்ம சென்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ். இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவில் சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிருக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் தேவைப்படுற எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி, பிஇ பிடெக் வித் நெட் ஆர் கேட் குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் ஆர் டிசிப்ளின் என்ன அப்படின்னா எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை சார்ந்த எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைரபிள் ஸ்கில்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் .NET, ஜாவா, XML, PHP, பைத்தான் கேட்டிருக்காங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் SQL சர்வர், MySQL அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் சர்வர் அண்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஏஜ் லிமிட், டென்யூர், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எமோலுமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷனை முடிஞ்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டர்வியூ செப்டம்பர் டெல்லியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், நேம்,
personal particulars, gender, date of birth, address, contact details, education qualification, experience, and gate or net qualified இருந்தோம் அப்படின்னா அந்த பற்றின டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் அண்ட் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ தேர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் Center for High Energy Systems and Sciences CHESS DRDOல ரிலீஸ் ஆகிற நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் டிகிரி அப்ரெண்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த ஸ்ட்ரீம் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு எல்லா ஸ்ட்ரீம்ஸும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக இங்கே இருக்குது. ஸோ 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9,000 per month கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம், இந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது வித் 9,000 rupees ஸ்டைஃபன். நெக்ஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மரைன், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸுக்கெல்லாம் அகெயின் 3 வேகன்சிஸ் வித் 9,000 rupees ஸ்டைஃபண்ட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜிக்கு 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 5 வேகன்சிஸ் வித் 8,000 rupees ஆஃப் ஸ்டைஃபண்ட் per month. இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், EEE, ECEக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. 8,000 rupees per month ஆஃப் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 5 வேகன்சிஸ், 8,000 rupees ஸ்டைஃபண்ட். அண்ட் லாஸ்ட்டாக கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கெமிக்கல் டெக்னாலஜிக்கு 1 வேகன்சி வித் 8,000 rupees ஆஃப் ஸ்டைஃபண்ட் per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நாக்ஸ் வெப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நாக்ஸ் வெப் போர்ட்டலில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற 12 digit ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை எல்லாமே வந்து சென்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் நமக்கு அனெக்சர் ஏல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா பர்சனல் இன்டர்வியூ த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து இருக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2021, 2022, 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம ஏற்கனவே ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.